ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இங்கே நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன். அதில் blanks இருக்குது. அந்த blanksல என்னென்ன வார்த்தைகள் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிவ்ஸ், கம், கம்மிங், ஃபேஸ், இஸ், ஆர். ஸோ வேர்பும் இருக்குது, நவுனும் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் ப்ரிப்போசிஷன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வரும். இந்த பேராகிராஃபோட தமிழ் மீனிங் நான் மேலே கொடுத்துருக்குறேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இது நல்லது. அவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து விரைவில் வெளிவருவார்கள். இயற்கை அனைவருக்கும் நல்லதையே கொடுக்கும். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த பிளாங்க்ஸில் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு. ஆல் டேஷ் ஹாப்பி. அந்த பிளாங்க்கில் என்ன வரும்? ஆல் அப்படின்னா பன்மை. அப்போ வேர்பு வரணும். இருக்கின்றனர் அப்படிங்கிற மீனிங். இஸ் இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ ஆர். ஆல் ஆர் ஹாப்பி. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஈவன் தே ஃபேஸ். ஃபேஸ்னால் எதிர்கொள்ளுதல். கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் ஈவன் தே ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் தே வில் கம் அவுட். வில் வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் வேர்பு தான் வரணும். தே வில் கம் அவுட். அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஃப்ரம் தம். நேச்சர், இயற்கை, ஆல்வேஸ் கிவ்ஸ். இயற்கை எப்பொழுதும் நல்லதையே கொடுக்கும். அப்போ இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணுது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இப்போ நேச்சர் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு, கிவ்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், நவுன்ஸ் எது இருந்தாலும் அதை அந்த பிளாங்க்கில் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இங்கே கிராமர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மேலே இருக்கிற தமிழ் மீனிங் பாருங்கள். அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறார். அப்போ இது எப்போதும் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்? எப்போவும் ரெகுலரான ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெகுலர் ஆக்டிவிட்டினா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லணும். அவருடைய பொழுதுபோக்கு தோட்டக்கலை. அவர்கள் அவரை கூப்பிடும்போது அவர் அவர்களை பார்த்தார். அப்போ இது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டான வார்த்தைகளை அந்த பிளாங்க்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. He always looks happy. லுக் அப்படிங்கிறது வேர்ப், அதோட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஏன் எஸ் ஆட் ஆகிருக்கு? ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரூல். இங்கே ஹீங்கிறது சிங்குலர், அதனால் லுக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஹிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். கார்டனிங் அப்படிங்கிற வார்த்தை கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இந்த இடத்துல நவுன் ஃபார்ம், ஜெரன் ஃபார்ம் மாதிரி. ஓகே, கார்டனிங் அப்படின்னா தோட்டத்துறை, அதாவது தோட்டக்கலை. வென் தே கால் ஹிம், அவங்க அவரை கூப்பிடும்போது ஹீ ஸ்டார்ஸ் அட் தம். ஓகே, ஸ்டார்ஸ் மறுபடியும் எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் வேர்போட. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப். தமிழ் மீனிங் பாருங்கள். இன்னையிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இதுவரை நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலை. இப்போ இது பாஸ்ட் டென்ஸ், நல்லா நோட் பண்ணுங்கள். உடற்பயிற்சி செய்வதை நான் தொடருவேன். இனிமே தொடருவேன். அப்போ இது எந்த டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான வேர்ப் எதுன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னையிலிருந்து ஐ ஆம் கோயிங் டு. இந்த கோயிங் டு இருக்குது பாருங்களேன், அது வந்து இமீடியட் ஃப்யூச்சர், அதாவது உடனே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் கோயிங் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். டூ வந்திருக்கு, அதனால் அடுத்து வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஃபார் இது வரைக்கும் ஐ டிட் நாட் டூ, நான் எதுவுமே பண்ணலை. பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணலை. ஸோ டிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிட்டை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ டூ வந்திருக்கு. இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணுறத தொடருவேன். அப்போ இனிமேல் செய்ய போகிறேன். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் கண்டினியூ டூயிங் எக்ஸசைஸ். ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் ஏன் வந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத கேளுங்க. அதுலேயும் டவுட் இருக்குது, புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கொஸ்டினாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோஸ்லாம் நான் வெளியிட்டுருக்கேன், பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த பிறகு என்கிட்ட வந்து சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க, டவுட்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்ஸில் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐ ஆம் பப்ளிஷிங் வீடியோஸ். இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் பப்ளிஷிங் வீடியோஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் வாட்சிங் தம் ஜெரண்ட் ஃபார்ம். ஆஃப்டர் வாட்சிங் தம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். அதை கவனித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் டவுட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னு பன்மை இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். அதே இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆஸ்க்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் ஆகிருக்கும். ஏஎஸ்கேஎஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஐ கிவ் ரிப்ளை. நான் ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் வழக்கமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 8 மணிக்கு மீட் பண்ணுவோம். எங்களோட அனுபவங்களை பங்கிட்டு கொள்வோம், ஷேர் பண்ணிக்கிடுவோம். போன வாரம் நாங்கள் மண்டே அன்னைக்கு பார்த்தோம், மீட் பண்ணோம். இந்த வாரம் 10 மணிக்கு மீட் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பிளாங்க்ஸில் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வி யூஸ்வலி, இந்த யூஸ்வலின்னு வந்துச்சுனாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே, வி யூஸ்வலி மீட். ஏன் இந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் ஆகலை? ஏன்னா வி அப்படின்னு பன்மை வந்திருக்கு. இதே இடத்துல ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருந்துச்சுன்னா மீட்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். வி யூஸ்வலி மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டே அட் 8. வி ஷேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் வீக்னு வந்துருச்சு. அப்போ கடந்த காலம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வி மெட். மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். வி மெட் ஆன் மண்டே. அடுத்து தே வில் கம் அட் 10 திஸ் வீக். இந்த வாரம் 10 மணிக்கு வருவாங்க. அப்போ இனிமேல் நடக்க போகுது. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அவங்க நேற்று கோயிலுக்கு போனாங்க. அப்போ நேற்று அப்படின்னாலே என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இன்னைக்கு அவங்க எக்ஸிபிஷன் போக விரும்புகிறாங்க. இன்னைக்கு அப்படின்னு வந்துடுது. அப்போ டுடே. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போயிருக்கிறாங்க. ஓகே, கீழே 4 வேர்ப்ஸ் இருக்குது பாருங்கள். கோ, வெண்ட், கான், கோயிங். எல்லா வேர்ப்ஸோட பேஸ் கோ அப்படிங்கிற வேர்ப். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எந்த டென்ஸ் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி கரெக்டாக இந்த பிளாங்க்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்சரை கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதில் மிஸ்டேக் சென்ஸை நான் திரும்பி கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.